காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை. முதலமைச்சர் விஜய் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்வது தற்போது உறுதியாகியிருக்கிறது. இவனை மட்டும் கர்நாடகத்துக்கு அனுப்பிச்சு வச்சுக்கீங்க, காவேரிய கையோட அள்ளிக்கிட்டு தமிழ்நாட்டுக்கு கொண்டாந்துருவா சார். மச்சி இவன்டா. ஆமாடா இவன்டா. எவன்டா? கைஸ், தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் கர்நாடகாவுக்கு போயிட்டு கர்நாடக சிஎம்ஏ மிரட்டி தண்ணி வாங்கிட்டு வந்துருவாரு அப்படின்ற மாதிரி டிவிகே சைடுல ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எது? ஆனா இவர் போனாலும் ஒரு பருப்பு வேவாது அப்படின்ற மாதிரி எதிர்க்கட்சி சொல்றாங்க, போக கூடாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீங்களும் அப்படி நினைச்சீங்க இல்லையா? இது சம்பந்தமா இப்போ வரைக்கும் தமிழ்நாடு முதலமைச்சரும் நீர்வளத்துறை அமைச்சரும் வாயே திறக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டுல காவேரியில தண்ணி இல்ல, காவேரி அருவி வத்தி போச்சு, திறந்து விட முடியாதுன்னு உறுதியா சொல்றாரு கர்நாடக முதலமைச்சர். தமிழ்நாடு அரசுடைய நிலைப்பாடு என்ன? நீர்வளத்துறை அமைச்சரா உங்களுடைய நிலைப்பாடு என்ன? பதில் இது கூடவே தமிழ்நாட்டு மாணவர்களுக்காக இருந்த மருத்துவ படிப்புல 151 மருத்துவ படிப்புக்கான சீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கையை விட்டு போயிருக்கு. ஆல் இந்தியா கோட்டாக்கு மாறிடுச்சு. அதாவது உயர் மருத்துவ படிப்பு. தமிழ்நாட்டில் 151 உயர் சிறப்பு மருத்துவ படிப்பு இடங்களை கைவிட்ட தாவேக அரசுக்கு மருத்துவர்கள் சங்கம் கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறது. அது என்ன மேட்டர் அப்படின்றதையும் பார்க்க போறோம். இதுக்கு அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம், தமிழ்நாட்டில் இருக்க முதலமைச்சர் விஜய் அவர்கள் அங்கங்க போய் ஆய்வுன்னு சொல்லிட்டு மெட்ரோ ரயில், அது மாதிரி கடல் நீரை குடிநீராக்க திட்டம், எல்லா திட்டத்துக்கும் ஆய்வுக்கு போயிட்டு இருக்காரு. எதுக்காக இந்த ஆய்வு எல்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மேட்டரையும் கிளீனா இந்த வீடியோல பார்க்க போறோம். பூந்தமல்லி மெட்ரோ ரயிலில் முதலமைச்சர் விஜய் ஆய்வு மேற்கொண்ட காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சும்மா 4 இடத்துக்கு போகணும், வரணும், மாடி படிக்கட்டு ஏறணும், இறங்கணும். இது கூடவே தமிழ்நாட்டுல இப்போ வரைக்கும் கரண்ட் பில் ஏறிடுச்சுன்னு எல்லாம் கதறிக்கிட்டு இருக்கோம். ஆனா மின்சாரத்துறை அமைச்சர் சொல்றாரு அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, போன வருஷத்துக்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. எதிர்க்கட்சி என்ன சொல்றாங்க, 3,70,000 குடும்பத்துக்கு அதிகமான கரண்ட் பில் வந்திருக்குன்னு சொல்றாங்க. என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் டீடைலா பார்க்கலாம். சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒன் பை ஒன்னா பார்த்தலாமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணியை வந்து கர்நாடகா திறந்து விடணும் அப்படின்னு சொல்லிட்டு காவிரி மேலாண்மை வாரியம் வந்து உத்தரவு போட்டிருக்கு. அந்த உத்தரவெல்லாம் ஒரு பக்கம் ஓரம் வச்சுட்டு அதெல்லாம் மதிக்க முடியாது, நாங்கள் தண்ணியெல்லாம் திறக்க முடியாது, எங்களுக்கே தண்ணி கம்மியா தான் இருக்கு அப்படின்ற மாதிரி கர்நாடகா சொல்லிட்டு இருக்கு. அவன் கிடக்குறான்டா மயிராண்டி. கர்நாடகாவோட அணைகள்ல 55 டிஎம்சி தண்ணி வந்து இருக்கு. ஜஸ்ட் ஒரு 4.5 டிஎம்சி தண்ணி வந்து திறந்து விடுங்க அப்படின்னு சொன்னா முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. ஆனா நம்மளுக்கு எவ்வளவு தெரியுமா கொடுக்கணும்? சுப்ரீம் கோர்ட் உத்தரவுப்படி இந்நேரத்துக்கு நம்மளுக்கு வந்து 30 டிஎம்சி தண்ணி வந்து திறந்து விட்டுருக்கணும். ஆனா 4.5 திறந்து விடுங்கன்னு காவிரி மேலாண்மை வாரியம் சொன்னாலுமே திறந்து விட மாட்டாங்க, ஒத்த கால நிக்கிறாங்க. முதலமைச்சர் விஜய் இப்போ வரைக்கும் வாயை திறக்கிறதுக்கு முன்னாடியே அவர் படத்தை வந்து கர்நாடகால ஓட விட மாட்டாங்க, அவரோட பேனர்ல கிழிச்சுக்கிட்டு இருக்கானுங்க. ஆடா பாவீங்களா, இந்த மனுஷன் தான் வாயை திறக்கலையடா, உங்களுக்கு சாதகமா தானே இருக்காரு. ஜனநாயகன் போஸ்டர்கள் கிழிப்பு, காவிரி நீரை திறக்க சொன்ன உத்தரவால் கர்நாடகாவில் வெடித்த கொந்தளிப்பு. ஏன்னா உங்களுக்கு எதிர்த்து பேசினா நீங்க ஒரு ரியாக்ட் பண்ணலாம். ஆக்சுவலா இவரு ஒண்ணுமே பண்ண மாட்டாரு, அப்படியே இருக்காரு. காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டுருச்சு. ஆக்சுவலா இங்க தண்ணியை வாங்க வேண்டியது நம்ம முதலமைச்சர், அவரோட வேலை தான். சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து பிரஷர் போடணும், இவர் கர்நாடகாவுக்கு போகணுமா பேச்சுவார்த்தைக்கு அப்படின்னு கேட்டா போவே கூடாது. அவங்க மேகதாது அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒத்த கால நிக்கிறாங்க. ஆல்ரெடி தண்ணி திறந்து விட மாட்டாங்க. இதுல மேகதாதுலயே அணையை கட்டிட்டாங்கன்னா சோலி முடிஞ்சது. இவர் போய் பேச்சுவார்த்தைக்கு போனா உடனே தண்ணி திறந்து விடுவாங்களா? மேபி என்ன தண்ணி திறந்து விடுவாங்கன்னா அது உபரி நீர் வரும்ல. இப்ப அங்க மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு. காவிரி மேலாண்மை வாரியமே என்ன சொல்லிருக்குன்னா, உங்களுக்கு மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கு, நீங்க இப்ப இந்த தண்ணியை திறந்து விட்டாலும் 55 டிஎம்சில இருந்து வரக்கூடிய நாட்கள் அது 70 டிஎம்சியா அதிகரிக்க தான் போகுது. சோ உங்ககிட்ட இருப்பு அதிகரிக்க தான் போகுது. ஏன்னா வரக்கூடிய நாட்கள் மழை காலங்கள், மழை அதிகமா தான் பெய்ய போகுது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்படி சொல்லி அவங்க திறந்து விட மாட்டாங்க. காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவிட்டும் தமிழகத்திற்கு கர்நாடகா தண்ணீர் திறக்கவில்லை. நீங்க வேணா பாருங்க என்ன நடக்கும்னு. முதலமைச்சர் விஜய் போவாரு, போன உடனே பாத்தீங்கன்னா ஒரு 2 ல இருந்து ஒரு 3 டிஎம்சி தண்ணி வந்து உபரி நீர் வந்து திறந்து விடுவாங்க. திறந்து விட்டோன்னு பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் போய் எப்படி தண்ணியை பக்கெட்ல புடிச்சிட்டு வந்தார் பாத்தியா அப்படின்ற மாதிரி டிவிக்கு சைடுல ஃபயர் விட்டுட்டு இருப்பாங்க. இதுதான் இங்க நடக்க போகுது. நீங்க வேணா பாருங்களேன், எழுதி வச்ச மாதிரி இதை தான் பண்ண போறானுங்க. அட வெக்கம் கட்டுவீங்களா? இதுக்கு எதுக்குடா வெள்ளையங்கிலி மாலைன்னு? ஏன்னா இவர் வந்து அங்க போக கூடாது சொல்லி எதிர்க்கட்சிகள் எதுக்காக தெரியுமா கதறிட்டு இருக்காங்க? ஆல்ரெடி பேச்சுவார்த்தை இதெல்லாம் நடத்தி முடிச்சு ஓஞ்சாச்சு. இது எதுவுமே முடியாம தான் கடைசியில கோர்ட்டுக்கு போயிட்டு கோர்ட் ஆர்டர் வாங்கிட்டு வந்திருக்கோம். இந்தியான்ற ஒரு நாடுல எல்லா மாநிலமும் ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்குள்ள தான் இருக்கு. சோ அவங்க இஷ்டத்துக்குன்னு பண்ண முடியும். ஆனா கர்நாடகா மட்டும் விதிவிலக்கு. அவங்களுக்கு ஒண்ணுனா எதையுமே கண்டுக்க மாட்டாங்க. எனக்கு ஒரு தேவைனா எதையுமே கண்டுக்க மாட்டேன். பக்கத்து மாநிலம் செத்து கூட போட்டோம், ஆனா தண்ணியை திறந்து விட மாட்டான் அப்படின்ற மாதிரி ஒத்த கால நினைக்கிறேன். காவேரியில தண்ணி இல்ல, மொத்தமா வத்தி போச்சு.
விவசாயிகள்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கும்போது இது விவசாயிகள் பிரச்சனை நம்ம பார்க்க கூடாது. கர்நாடகா தண்ணியை திறந்து விட சொல்லி இன்னும் தமிழ்நாடு முதலமைச்சர் வாயை திறக்கல, அதுக்குள்ளேயே அவங்க எல்லாம் போராடுறாங்கல்ல அங்க இருக்க விவசாயிகள். அது பேர் என்ன நினைக்கிறீங்க? அது பேர் தான் இனப்பற்று. ஆனா தமிழ்நாட்டுல வந்து இந்த இனப்பற்று அப்படின்ற மாதிரி ஒண்ணு இருக்கான்னு கேட்டீங்கன்னா இல்ல. இங்க விவசாயிகள் பிரச்சனை விவசாயிகளோட பிரச்சனை, மாணவர்களோட பிரச்சனை மாணவர்களோட பிரச்சனை, எல்லாம் தனிப்பட்ட பிரச்சனையா இங்க எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எல்லாத்துக்குமே இங்க வந்து குரல் கொடுக்கணுங்க. ஏன்னா இங்க விவசாயிகள் பிரச்சனை வெறும் விவசாயிகள் பிரச்சனை மட்டும் இல்ல. இங்க விவசாயம் ஒழுங்கா விளையிலன்னு வச்சுக்கோங்களேன், விலைவாசி எல்லாம் ஏற போகுது. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டோட பிரச்சனை தான் இது. சோ அப்படின்னும் போது எல்லாருமே இதுக்காக குரல் கொடுக்கணும். கட்சி ரீதியா பிரிஞ்சிருக்காங்க, டிஎம்கே ஏடிஎம்கே டிவிகே அப்படின்ற மாதிரி கட்சி ரீதியா பிரிஞ்சிருக்காங்க, ஜாதி ரீதியா பிரிஞ்சிருக்காங்க. சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா எல்லாரோட பிரச்சனையும் தனிப்பட்ட பிரச்சனையா தான் பாக்குறாங்களே தவிர தமிழ்நாட்டு மக்களுக்கான பிரச்சனையா அப்படி பார்க்கல. ஆனா அவங்க பாத்தீங்களா கர்நாடகா கவர்மெண்ட் இன்னும் தண்ணியை திறந்து விடுறேன்னு சொல்லவே இல்லை, முடியாதுன்னு ஒத்த கால நிக்கிறாங்க. அங்க சிவகுமார் அவர் வந்து பாத்தீங்கன்னா ஒத்த கால நிக்கிறாரு அங்க இருக்க முதலமைச்சர். அப்படி இருக்கும் போது அதாவது இன்னும் தண்ணியை திறந்து விடல, அதுக்குள்ளேயே பாத்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. ஏதோ தண்ணியை வந்து பாத்தீங்கன்னா அளவுக்கு அதிகமா திறந்து விட்டா மாதிரியும் அவங்க ஏதோ பஞ்சத்துல இருக்க மாதிரியும் பாத்தீங்கன்னா போராட்டத்தில் இறங்கிட்டாங்க. என்ன கொடுமை சரவணன். அந்த ஒரு உணர்வு தமிழர்களுக்கு இடையே ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கு அப்படின்றது கிளியரா புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா இங்க விவசாயிகளோட பிரச்சனை தனிப்பட்ட பிரச்சனையா பாக்குறாங்க. அதுவும் நம்மளுக்கு வந்து முதலமைச்சர் இருக்காரு, எப்பா சூப்பரா அப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஏன்னா எந்த ஒரு பிரச்சனைக்குமே வாயை திறக்கிறது இல்ல. வாயை திறந்து தயவு செஞ்சு பேசுங்க பாஸ், வாயை திறந்து பேசுங்க. என்ன பறக்கான அது? டி.கே. சிவகுமார் அவர் தான் பேசுறாரு. என்னன்னு பேசுறாரு? தண்ணியை திறந்து விட முடியாதுன்னு சொல்றாரு. முதலமைச்சருக்கு நாங்க ஹெலிகாப்டர் அனுப்புறோம், அவர் வந்து ஹெலிகாப்டர்ல வந்துருவாரு, நாங்க எல்லாம் பேசிட்டோம், அவர் பேச்சுவார்த்தைக்கு வராரு அப்படின்ற மாதிரி அவர் சொல்றாரு. இவர் ஆகஸ்ட் 3ஆம் தேதி போறாங்க அப்படின்ற மாதிரி நியூஸ் வருது. ஆனா அமைச்சர்கள் எல்லாம் சொல்ல போக மாட்டாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் வராங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இவர் போறாரா இல்லையா அப்படின்றது இங்க மேட்டரே கிடையாது. எதுக்கு இவர் போகணும், போய் என்ன பிரயோஜனம்? இவர் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை புஷ் பண்ணணும். மோடி அரசாங்கத்தை, மோடி அவருக்கு தான் ஒரு கடிதம் எழுதிக்கிட்டே இருக்காருல்ல. அதாவது டிஎம்கே கடிதம் எழுதும் போது பாத்தீங்கன்னா கலாச்சிட்டு இருந்தாரு, ஃபுல்லா கடிதமா எழுதி தள்ளுவார் அப்படின்ற மாதிரி. எழுதிட்டு போய் படுத்து பாருங்க. நீங்க என்ன பண்றீங்க, நீங்க என்ன பண்றீங்கன்னு கேக்குறேன். போய் லெட்டர் எழுதிட்டு போய் படுத்துக்கிறது, வாயை திறக்கிறதே இல்ல. அந்த முதலமைச்சர் அவங்க தான அவ்வளவு போல்டா பேசுறாங்க தண்ணி திறந்து விட முடியாதுன்னு. நீங்க சொல்லுங்க, திறந்து விட்டு தான் ஆகணும். இது வந்து பாத்தீங்கன்னா கோர்ட் ஆர்டர், நீங்க திறந்து விட்டு தான் ஆகணும். காவிரி மேலாண்மை வாரியம் உத்தரவு போட்டுருச்சு, திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படி நீங்க பிரஷர் போடுங்க. அப்படி இல்லனா இங்க இருக்க மின்சாரத்தை தர முடியாது நீங்க த்ரெட்டனிங் பண்ணுங்க. ஏங்க தண்ணியை, அடிப்படையான தண்ணியை வந்து தர முடியாதுன்னு அவங்க த்ரெட்டனிங் பண்ணும்போது இங்க இருந்த கரண்ட் மட்டும் போகுது, அது ஏன் நீங்க வந்து தடுக்க மாட்டீங்க? உங்ககிட்ட ஒன்னு இருக்குல்ல, செக் எல்லாருக்கும் ஒன்னு இருக்குல்ல. அவங்க ஒரு விஷயத்துல செக் வச்சா நீங்க ஒரு விஷயத்துல செக் வைக்கணுங்க. இங்க மிரட்டி தான் ஆகணும். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மிரட்டி தான் ஆகணும். நியாயமான கோரிக்கையை கூட அவங்களால நிறைவேற்ற முடியல. 55 டிஎம்சி தண்ணி இருப்பு இருக்கும் போது 4.5 டிஎம்சி தான் திறந்து விட சொல்றாங்க. அதை கூட திறந்து விட முடியாதுன்னா மனசாட்சியே இல்லாம அந்த கவர்மெண்ட் அங்க நடந்துகிட்டு இருக்கு. நம்ம சிஎம் வாயை பொத்திக்கிட்டு இருக்காரு. நீர்வளத்துறை அமைச்சர்கிட்ட இதை பத்தி கேள்வி கேட்கறாங்க, சிரிச்சுக்கிட்டே போறாரு. எனக்கு புரியலையே, எனக்கு புரியல. ஜனநாயகன் 500 கோடி அடிச்சிட்டு நான் சொன்னாங்க, சிரிச்சுக்கிட்டே போறீங்க. தமிழ்நாடு மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்க தண்ணி திறந்து விட முடியாதுன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு கேட்டதுக்கு அப்படிலாம் அவங்க சொல்லக்கூடாது, அப்படிலாம் அவங்க சொல்றதுக்கு எந்த ரைட்ஸும் இல்லை, திறந்து விட்டு தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நீர்வளத்துறை அமைச்சர் பேசணும். அதை விட்டு சிரிச்சுக்கிட்டே போறாருங்க. எனக்கு அவர் சிரிக்கிறத பார்த்தாலே அவ்வளவு கடுப்பா இருக்கு. எனக்கு புரியல, ஒரு இளவு வீட்டுல போய் நீங்க சிரிப்பீங்களா? விவசாயிகள் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க, நீங்க சிரிக்கிறீங்க. இது சிரிக்கிற விஷயமா இது? என்ன என்ன மென்டாலிட்டில இருக்காங்கன்னே எனக்கு தெரியலங்க. என்ன மென்டாலிட்டில இருக்காங்கன்னே தெரியல. சரி, இது ஒரு பக்கம் இந்த பிரச்சனை, காவிரி பிரச்சனைனா, இன்னொரு சைடுல மருத்துவ படிப்புக்கான சீட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம கைவிட்டு போயிட்டே இருக்கு. அதாவது உயர் மருத்துவ படிப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல மொத்தமா 422 இடம் தான் இருக்கு தமிழ்நாட்டுல இருக்க மெடிக்கல் காலேஜஸ்ல. சோ அந்த 422 இடத்துல ஆல்ரெடி 50% வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டாக்கு போயிடுச்சு. அதாவது எல்லா ஸ்டேட்ல இருக்கவங்களும் அந்த கோட்டா வந்து ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போது பேலன்ஸ் இருக்க 215 சீட்டு தான் தமிழ்நாட்டுல இருக்க தமிழ்நாட்டு மாணவர்களுக்குன்னு இருந்தது. அந்த 215லயும் 151 வந்து பாத்தீங்கன்னா இப்ப ஆல் இந்தியா கோட்டாக்கு மாத்திருக்காங்க. சோ இதை வந்து பாத்தீங்கன்னா டிவிகே அரசாங்கம் எதுக்கவே இல்லைங்க, எதுக்கவே இல்லை. சுப்ரீம் கோர்ட்ல இதுக்கு எதிராக வாதாடுறதுக்கு தமிழ்நாடு சார்பா வழக்கறிஞர்களே இவங்க நியமிக்கல. அந்த லட்சணத்துல இருக்கு டிவிகே அரசாங்கம். என்ன நடக்குது, ஏது நடக்குது, ஒரு இலவும் தெரியல, ஒரு இலவும் தெரியல. நியூஸ் சேனல் எல்லாம் கையில வச்சுக்கிட்டு ஃபுல்லா ரீல்ஸ் போட்டுட்டு இருக்காரு முதலமைச்சர் விஜய் அவர்கள். இவனுங்களும் அதை நம்பி ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. எதுக்காக இவ்வளவு சீட்டு நம்ம கை விட்டு போயிருக்கு? சும்மா சாதாரண விஷயம் இல்லைங்க, சாதாரண விஷயம் இல்ல. 215 சீட்டு தான் தமிழ்நாட்டுக்காக இருந்து ரிசர்வ் பண்ணி வச்ச இந்த இடம். அதுல 151 தட்டி தூக்கிட்டு போயிட்டு இருக்காங்கன்னா அதுக்கு எதிராக குரலாவது கொடுக்கணும்ல. 75% 3/4 ஆஃப் என்டையர் சீட், முக்கால் வாசியை தொலைச்சிட்டு நிக்கிறோம். இது ஒரு சின்ன நம்பர் கிடையாது. இப்பயும் விஜய் அண்ணா கியூட், விஜய் அண்ணா மெட்ரோல டிக்கெட் எடுத்துட்டு போனாரு நிக்காதீங்க. தமிழ்நாடு அரசு மருத்துவமனை மீது நிகழ்த்தப்பட்ட போர் இது. அரசு மருத்துவமனையினுடைய தரத்தின் மீது நிகழ்த்தப்பட்ட போர் இது. வாயை திறந்து பேசுங்க சிஎம் சார். அதுக்கு எதிராக பேசவும் செய்யணும்ல. தமிழ்நாட்டு உரிமைகள் ஒன்னொன்னா போயிட்டே இருக்கு. வாயை திறந்து பேசுங்க சிஎம், பேசுங்க சிஎம் எல்லாம் கதறிக்கிட்டு இருக்காங்க. ஆனா இவர் வந்து பாத்தீங்கன்னா பேசாம ஒன்னு பண்ணிட்டு இருக்காரு. அவரை நல்லா ப்ரோமோட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. போய் ஆய்வுக்கு போறேன், எனக்கு புரியல. கடல் நீரை குடிநீராக்கம் திட்டம் இருந்தது, ஆய்வுக்கு போய் என்னத்த பண்ணீங்க நீங்க?
மெட்ரோ ரயில்ல போய் நான் ஆய்வு பண்றேன். ஆய்வுக்கு போய் என்ன பண்றீங்க? இல்ல எனக்கு புரியலையே. அதே கத்திப்பாராக்கு தான் முக ஸ்டாலினும் போனாரு, அதே இடத்துக்கு தான் நீங்களும் போறீங்க. அவர் எங்கெங்கெல்லாம் ஆய்வுக்கு போனாரோ அதே தான் இங்கேயும் போறீங்க. இதைத்தான் எலெக்ஷன் முன்னாடி படிச்சு சொன்னோம். டிஎம்கேவும் டிவிகேவும் ஒரே அளவுதான்டா, ரெண்டு வேற வேற இல்லடா அப்படின்ற மாதிரி சொன்னா நம்பலையே, நம்பாம இருந்தானுங்களே. இப்ப தெரியுதா முக ஸ்டாலின் என்ன பண்ணாரோ அதே தான் முதலமைச்சர் விஜயும் பண்ணாரு. நம்ம விட்டு நம்ம கிட்டே போடுறேன். என்ன கழுதுகளை செத்து போட்டா? ஓ, குரலி வித்தையா? இந்த மருத்துவ சீட் வந்து 151 போயிருக்குல டிவிக்கு அரசாங்கத்துல. அதே மாதிரி பாத்தீங்கன்னா டிஎம்கே இருக்கும்போது 119 சீட் வந்து நம்ம கைவிட்டு போச்சு. ஆல்ரெடி 50 போச்சுன்னு சொன்னல, அதுல அந்த இதெல்லாம். சோ அப்படி இருக்கும்போது இந்த கவர்மெண்ட்ஸ் எல்லாமே ஒரே அளவு தான் பண்ணுது. டிஎம்கே இப்ப எதிர்த்து கேள்வி கேக்குது. ஆனா இவங்க ஆட்சியில் இருக்கும்போது இதுதான் நடந்தது. இதை தான் சொல்லிட்டு இருந்தோம். டேய், ரெண்டு கட்சியும் ஒண்ணுதான்டா, ரெண்டு மூணு கட்சியுமே ஒண்ணுதான். இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கோட்பாடு அதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா அவங்க விளம்பரத்துக்கு, அவங்க சுயலாபத்துக்கு ஒரு அரசியல் பண்றாங்க. முதலமைச்சர் தூய சக்தின்னு சொல்லிட்டு வந்ததுல இருந்து பாத்தீங்கன்னா அவர் பண்றது எல்லாமே டிட்டோ காப்பி, ரெண்டுமே காப்பி அப்படிதான் இருக்குது. ஒண்ணுத்துக்கு ஒண்ணு சலச்சது இல்ல அப்படின்ற மாதிரி தான் முக ஸ்டாலினும் விஜய் அவரும் பார்க்கும்போது இருக்குது. லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. சோ இந்த இடத்துல மெட்ரோ ரயில்ல போயிட்டு அவர் வந்து ஆய்வு பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கத்திப்பாரா மேல போற மெட்ரோ ப்ராஜெக்ட் மேல போய் நின்னு ஒரு போஸ்ட் கொடுக்குறாரு. டிவிகள் எடுத்து ஃபயர் விட்டுட்டு இருக்கானுங்க. 2026ல இப்படி இருக்கு, 2036ல இது இப்படி மாத்தணும், இதுதான் தளபதி ஒரு விஷன் துபாயை காமிக்கிறானுங்க. மனசாட்சி இருக்காடா உங்களுக்கு? மனசாட்சி எடிட்னாலும் ஒரு நியாயம் வேணாமாடா? என்னடா இப்படி? அதாவது இவங்க ஃபயர் விடுறதுக்குனே, இவங்க ரூட் மாஃபியா வச்சு ஸ்ப்ரெட் பண்றதுக்குனே, தமிழ்நாடு வளர்ந்துகிட்டே இருக்குன்னு ஒரு விஷயத்தை கட்டமைக்கிறதுனே இந்த விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 151 சீட் வந்து நம்ம கையை விட்டு போயிருக்குல்ல, இது பேசு பொருள் ஆயிருக்கணும்ல. ஆனா பேசு பொருளாவே ஆகல. எது பேசு பொருளாச்சு? இவங்க போய் மெட்ரோல போய் ஆய்வுக்கு போனாரு, இது பேசு பொருள். டைவர்ட் பண்றாங்க, இங்க மக்களை டைவர்ட் பண்ண நியூஸ் சேனல்ஸ் வச்சு டைவர்ட் பண்றாங்க. அவருக்கு இருக்க அந்த ஃபேம், முதலமைச்சர்ன்ற தாண்டி ஒரு ஆக்டர்ன்ற அந்த ஃபேமை யூஸ் பண்ணி அப்படியே பாத்தீங்கன்னா மக்களை வந்து டைவர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டைவர்ட் பண்ணி அந்த விஷயத்தை எல்லாம் ஃபோக்கஸ் பண்ண வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கு கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம், அந்த திட்டத்தை போய் ஆய்வு பண்ணீங்க, மெட்ரோ போய் ஆய்வு பண்ணீங்க. இதனால என்ன யூஸ்? மெட்ரோக்கு வர வேண்டிய நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட் ரிலீஸ் பண்ணாம இருக்கு ஃபேஸ் 2க்கு. சோ அப்படின்னும் போது அந்த நிதியை கேட்டு வாங்குறது கேட்கறதுக்கு உங்களால முடியல. எதுக்குமே வாயை திறந்து பேசாம ஒரு பொம்மை மாதிரி பாத்தீங்கன்னா போயிட்டு எல்லாத்துலயும் பாத்தீங்கன்னா நிக்க வச்சு போஸ்ட் கொடுக்க வச்சுக்கிட்டு இருக்காங்க. இது அப்படிதான் சொல்ல தோணுது. எதிர்க்கட்சிகள் இந்த விமர்சனத்தை தான் பண்ணுது. பொம்மை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்ப எனக்கு சொல்லும் போது என்னடா ஒரு முதலமைச்சர் இப்படி சொல்றாங்க அப்படின்னும் போது வாயே பேசாம ஜஸ்ட் ஆக்ஷன்ஸ் மட்டும் இருந்தா அதை என்னன்னு சொல்லுவோம்? பொம்மை தானே சொல்லுவோம். கிட்டத்தட்ட அவங்க சொல்றதை பார்க்கும்போது என்னடா அப்போ ஆமா அவங்க சொன்ன மாதிரி தான் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. போயிட்டு அங்க கத்திப்பாறை மேல போய் நின்று இப்படி போஸ்ட் கொடுக்குறாரு. இவங்க எல்லாம் எடுத்து அதை ஃபயர் விட்டுட்டு இருக்காங்க. விளங்கிடும் தமிழ்நாடு, விளங்கிடும். இந்த இடத்துல அடுத்து மின்சாரம் கட்டணம் உயர்ந்திருக்கான்னு கேட்டா தமிழ்நாட்டில் இருக்க ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க எல்லாருக்குமே மின் கட்டணம் போன வாட்டி வந்ததை விட இந்த வாட்டி அதிகமா வந்திருக்குன்னு. ஏன்னா ஸ்லாபை மாத்திருக்காங்க. ஸ்லாபை மாத்தினதை டிவிக்கு அரசாங்கம் குறைக்கவே இல்லை. அவங்க வந்து பாத்தீங்கன்னா யூனிட் பிரைஸ் வந்து ஏத்திருக்காங்க. எல்லாருக்குமே அதிகமா இருக்கு, எல்லாருமே கதறிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நம்ம மின்சாரத்துறை அமைச்சர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 3,70,000 கம்ப்ளைண்ட் வந்ததுன்னு சொல்லிட்டு முக ஸ்டாலின் சொன்னார்ல, அதெல்லாம் உண்மை கிடையாது. அது வாட்ஸ்அப்ல வந்த நியூஸ், அதெல்லாம் உண்மை கிடையாது. அது 9,50,000 பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 ல இருந்து 3 மடங்கு வந்து கரண்ட் பில் ஏறி இருக்கு. நார்மலா சம்மர்ல ஏறும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. எப்பா இத்தனை வருஷம் நாங்க வந்து சம்மரை பார்த்ததே இல்ல, இத்தனை வருஷம் நாங்க வெயில பார்த்ததே இல்ல. 9,50,000 பேருக்கு வந்து இது மாதிரியான 3 மடங்கு வந்திருக்கு. அது போன வருஷத்தை விட 2 லட்சம் கம்மி. அதுல 3,70,000 பேருக்கு நம்ம வந்து இப்போ ரொட்டீன் செக்அப் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். எல்லாம் பாத்தீங்கன்னா இவ்வளவு ஊட்டியிலே இருந்துட்டு அதுக்கப்புறம் இப்ப வந்திருக்கோம். எல்லாம் எனக்கு புரியவே இல்லை. ஏன் இந்த மாதிரி வந்து சமாளிக்கிறீங்க? கரண்ட் பில்லை ஏத்திட்டீங்க, மக்களை முட்டாளாக்கி தொலைக்காதீங்க. மக்களை வந்து தொடர்ந்து முட்டாளாக்குறது, முட்டாளாவே வச்சுக்கணும்னு நினைக்கிறது. ஓகேதான், லைட் எல்லாமே ஆஃப்டா. உண்மையிலே இந்த மாசம் கரண்ட் பில் பார்த்தோம்னா மனசு வெளியே வந்துச்சுடா. 62,000 ஃப்ரீலா எது சொல்லுவாங்களே நமக்கு இல்லையா? அதெல்லாம் நம்ம கடந்து எங்கேயோ போயிட்டோமா. இது வரைக்கும் நம்ம கட்டணத்திலேயே ஹையஸ்ட் கெரியர் ஹிஸ்டரினே சும்மா கிடையாதுல்ல. அடுத்த மாசம் அதை பீட் பண்றோம். எனக்கு புரியலையே. அப்படியே அது பிரஸ்ல வந்து பேசும்போது பாத்தீங்கன்னா ஒண்ணுமே நடக்காத மாதிரி அப்படி வந்து பண்றது. டிவிக்கு அரசாங்கம் வந்ததுக்கு அப்புறம் எதனால இந்த அளவுக்கு ரேட் ஏறிக்குன்னா மே 10ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்லாப் மாறிடுச்சு. சோ அப்படி இருக்கும்போது அந்த ஸ்லாப் மாத்தணும் நீங்க தானே ரெடியூஸ் பண்ணிருக்கணும். 200 யூனிட் ஃப்ரீன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அந்த பக்கம் ஒரு பக்கம் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டு இந்த பக்கம் அதிகமா ஏத்திக்கிறது. முன்னாடி இருந்ததை விட இப்பதான் எல்லாம் கரண்ட் பில் அதிகமா கட்டுறாங்க. 20,000 கட்டணும், 30,000 கட்டுறான். விஜய் சித்து விளாக்ஸ்ல அந்த மனுஷன் ஓப்பனா புலம்பிருக்காரு 63,000. இது வரைக்கும் இதுதான் உச்சம் அப்படின்ற மாதிரி. உச்ச நடிகரை வந்து தூக்கிட்டு வந்தோம்ல, அதனாலதான் எல்லாத்துமே உச்ச
உச்சத்துக்கு போயிட்டு இருக்கு, கரண்ட் பில்லு உச்சத்துக்கு போகுது, விலைவாசி உச்சத்துக்கு போகுது, எல்லாமே உச்சத்துக்கு போகுது. வேற மாதிரி முதலமைச்சர் விஜய் பண்ண நல்லதை போன வீடியோல சொன்னேன். அவர் வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காரு, நல்ல விஷயம் அப்படின்னு. நல்லது பண்ணா பாராட்ட இங்க ரெடிங்க. ஆனா அவர் பண்றது எல்லாமே பாத்தீங்கன்னா மீடியா ஸ்டண்ட் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு. மீடியா வச்சு மக்களை டைவர்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த ஆய்வுக்கு போறேன் ஆய்வோட ரிசல்ட் என்னங்க? முக ஸ்டாலின் இதே மாதிரி ஆய்வுக்கு போயிட்டு இருந்தாரு, ஒரு ரிசல்ட்டும் இல்ல. இவரும் ஆய்வுக்கு போயிட்டு இருக்காரு, ஒரு ரிசல்ட் இல்ல. முதலமைச்சர் விஜய் அந்த திட்டங்கள்லாம் என்ன, எந்த ஸ்டேஜ்ல இருக்கு, எப்படி நடக்குது அப்படின்றத கேட்டு தெரிஞ்சிட்டாலே போதும். அதிகாரிகளை வச்சு கரெக்டா அதை இன்ஸ்பெக்ட் பண்ணாலே போதும். இவர் வந்து பாத்தீங்கன்னா அந்த வேலையை பண்ணணும் அவசியம் இல்லை. எனிவேஸ் அவங்களோட விளம்பரத்துக்காக போய் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அதனால ஒரு யூஸ் நீங்க பார்க்க வேண்டிய பிரச்சனை 1008 பிரச்சனை இருக்கு. இந்த காவிரி விஷயத்துல பாருங்களேன், ஆகஸ்ட் 3 இவர் போறாருன்றாங்க. போனதுக்கு அப்புறம் பாருங்க, நான் சொன்ன மாதிரி ஒரு டிஎம்சியோ 2 டிஎம்சி கர்நாடகா திறந்து விடும். ஏன்னா மழை பேஞ்சிக்கிட்டு இருக்கு, கம்பல்சரி காவிரி மேலாண்மை ஆணையம் உத்தரவு போட்டுருச்சு. அவங்க 2-3 நாள் டிலே பண்ணிட்டு அதுக்கப்புறம் திறந்து விடுவாங்க. இவர் போனதுக்கு அப்புறம் திறந்து விட்ட உடனே அவ்வளவுதான். முதலமைச்சர் விஜய் போய் பார்த்தீங்கன்னா பேசின பேச்சில் அங்க இருக்க டி.கே. சிவகுமார் அவர் வந்து திறந்து விட்டுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லுவானுங்க. ஏதோ 30 டிஎம்சி தண்ணி வந்து திறந்து விட்ட மாதிரி. அவ்வளவு திறந்து விட போறாரு அவரு, இல்ல அவ்வளவுதான் திறந்து விட போறாரா? ஏன் அப்படி விட்டிட்டு இருக்கீங்க? இந்த இடத்துல உண்மையிலே சொல்றேன், கர்நாடகா வந்து தமிழ்நாடை வஞ்சிக்குதான்னு கேட்டீங்கன்னா வஞ்சிக்குது. பட் அப்படி ஒரு கவர்மெண்ட் இருக்கும் போது இப்படி ஒரு கவர்மெண்ட் எதிர்த்து கூட பேசாம, எதிர்த்து பேச ஒரு தெம்பு திராணி இல்லாம இப்படி வந்து பாத்தீங்கன்னா வாயை பொத்திக்கிட்டு இருக்கு. அதுதான் எனக்கு உண்மையே புரியல. நீங்க தண்ணியை வாங்கி தரல அப்படின்னு சொல்றது அதுக்கப்புறம் அது தனிப்பட்ட விஷயம். ஆனா அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து பேசணும்ல, மக்களுக்கு வந்து ஒரு தைரியத்தை கொடுக்கணும்ல. நான் இருக்கேன், விட்டுற மாட்டேன் அப்படின்னு ஒரு தைரியத்தை வந்து ஒரு லீடருக்கான குவாலிட்டி. அதை எல்லாத்துலயும் ஓடக்கூடாதுங்க. கரூர்ல ஓடுனீங்க, ஏதாவது இப்போ ஒரு பிரஸ் பார்த்தா இந்த ஓட்டம் ஓடுறீங்க. முதல்ல லீடரா ஃபேஸ் பண்ணணுங்க. இதுல வேற பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி லீடர் வந்து பாத்துக்கவே முடியாது அப்படின்னு டிவிக்கு சைல ஃபயர் விடுறாங்க. இருக்கிறதுல அவர் தான் பெஸ்ட் லீடர் அப்படின்ற மாதிரி. ஏன் வாய் பேசாம இருக்காரு? அதனாலயா? ஒருத்தர் வந்து நிறைய சொல்லுவாங்கல்ல, அதிகமா பேசாம இருந்தா ஒரு அறிவாளி அவசியம் இல்லடா. ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா அதிகமா தெரிஞ்சாலும் பேச மாட்டான், ஒண்ணுமே தெரியாதவனும் பேச மாட்டான். இதுல முதலமைச்சர் விஜய் எந்த கேட்டகரி அப்படின்றது வர கொஞ்சம் கொஞ்சமா புரிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் சொல்ல தோணுது. எனிவேஸ் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். டாடா பை பை.